ஸ்ரீ குருப்யோன் நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 41 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ள 40 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 41வது போட்டியாக இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி வாகையை சூடியிருந்தார்கள். நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். ஆக்சுவலாக மார்க்ரம் மற்றும் போரல் மார்க்ரம் மற்றும் முகேஷ்குமார் நான் கணக்கில் எடுத்திருக்கேன். பட் ஆனால் அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இருந்தாலும் நான் மார்ஸை வைஸ் கேப்டனாகவும் மற்றும் ராகுலை கேப்டனாகவும் போட சொல்லியிருந்தேன். 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் மற்றும் சமீராவை பற்றி சொல்லியிருந்தேன். தென் மிச்சல் ஸ்டார்க் பற்றி சொல்லியிருந்தேன். இவங்களாம் சூப்பராக விளையாண்டுருந்தாங்க. நம்ம சொன்னதில் 8 பேர் யாருன்னா மார்ஸு, தென் மார்ஸ், கருண் நாயர், ராகுல், அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க் மற்றும் சமீரா, ஆயுஷ் பதோனி போன்றவெல்லாம் ஒரு சிறப்பான ஆட்டமாக நேற்றைய தினம் இருந்தது. இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணியளவில் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கின்றது. ஒரு சிறப்புமிக்க போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய போட்டியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. மேற்கொண்டு நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இன்றைய தினம் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அங்கித் வர்மா, மனோகர் இடம்பெற்றால் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். அதாவது மனோகர் எப்போ இறக்கி விட்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெட்டிக்கு முன்னாடி மனோகர் வந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ரெட்டி ஒரு 20லேருந்து 25 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு ஷார்ட் பீரியடில். இல்லை அங்கித் வர்மாவுக்கு முன்னாடி மனோகர் வந்தாலும் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பேட்டிங் ஆர்டரை பொறுத்து எடுத்துங்க. டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அங்கித் வர்மா ஆர் மனோகர் 2 பேர்த்தில் யார் முன்னாடி வராங்களோ அவங்க நல்லா விளையாடுவாங்க. இதில் ஹெட்டு தான் ஓரளவுக்கு நல்லா ஹெட் ஆர் கிளாசன் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் பேட் கம்மின்ஸ் மற்றும் ஹர்ஷல் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அன்சாரி, இன்றைய தினம் அன்சாரி அவர்கள் இடம்பெற்றால் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதை அவர் இன்றைக்கி விளையாடுறாரான்னு தெரியல, அதை பொறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், அங்கித் வர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட் அல்லது ஹென்ரிச் கிளாசனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் பேட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் மற்றும் அன்சாரி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 25 to 35 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் ஒரு 5 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு டீம் 2 டீமில் யூஸ் பண்ணி பாருங்கள். ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஒரு 25லேருந்து 35 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அவர் ட்ரீம் லெவலில் வருவாரா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ரோஹித் சர்மா வச்சிங்க ஆப்ஷனல். ரியான் ரிக்லிட்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அல்லது சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்திக் பாண்டியா மற்றும் அவ்வளோதான். அவங்க 2 பேர் தான் இன்றைக்கி விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மீதி தீபக் சகாரோ இல்லை டெனட் போல்ட்டோ ஒவ்வொரு விக்கெட்டு தான் இன்றைய தினம் வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சேம் அதே ரோஹித் சர்மா ஒரு 25 to 30 ரன் தான்.
ரியான் ரிக்லிங்டன் வந்து ட்ரீம் லெவலில் இடம் பெறுவார், அவ்வளோதான். பட் ஆனால் அவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் விளையாடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனுக்குலாம் செட் ஆக மாட்டார். ஸோ ட்ரீம் லெவலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ரோஹித் சர்மா கட் பண்ணிவிட்டு கூட வில் ஜாக் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வில் ஜாக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது கண்டிப்பாக ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது வில் ஜாக்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சேம் ஹர்திக் பாண்டியா போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். நமன்தீர் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நமன்தீர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர், ஹர்திக் பாண்டியா இந்த காம்பினேஷனில் போனால் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். வில் ஜாக்கு கூட நீங்கள் ஆப்ஷனலாக வச்சிங்க செகண்ட் இன்னிங்ஸ் போது விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இருந்தாலும் ஆப்ஷனலாக எடுத்துங்க. இவங்க 4 பேர்த்துக்கு நல்லாயிருக்கு. ரோஹித் சர்மாவை பற்றி சொல்லிட்டோம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் சேம் பூம்ரா, ஹர்திக் பாண்டியா, கரண் சர்மா உள்ளே வந்தார்னா அவர் விக்கெட் எடுப்பார். இதுதான் வந்து இன்றைக்கி ஒரு டீமு. இதில் வந்து நீங்கள் மும்பை டீமில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹிண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜஸ்பிரித் பூம்ரா 2 பேர்த்த வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பேட் கம்மின்ஸ் அல்லது கிளாஸனை வந்து கேப்டனாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீம்லேயுமே உண்டான ஃபஸ்ட்டு ஹிண்ட் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு, ஒரு பவுலர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. மூணாவது ஹிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் டவுன் இறங்கக்கூடியவரோ அல்லது லெஃப்ட் ஹேண்டட் அவர் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மதில்மேல் போன தான். 2 பேர்த்தோட ஜாதகமே, அதாவது ஹர்திக் பாண்டியா ஈவன் கம்மின்ஸ் 2 பேர்த்தோட ஜாதகமே சமபலமாக தான் இருக்குது. 50-50 சான்ஸில் தான் இந்த மேட்ச் இருக்குது. இருந்தாலும் 1% அதிகமாக வச்சு மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும்.